வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, இப்ப ரீசெண்டா வெளியே இருக்க திருஷ்யம் 3 அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். திருஷ்யம் 1 2 பார்த்தா தான் இது புரியுமான்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. இந்த படத்தோட ஸ்டார்டிங்லயே 1 2 ஞாபகப்படுத்துற மாதிரி சில சீனை வச்சிருப்பாங்க. நான் அதை முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடும். சோ இந்த படம் கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும். நிறைய பேர் ரிவ்யூல என்ன படம் இது நல்லாவே இல்லைன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. பட் இதுக்கு முன்னாடி படமே ஸ்லோவா தான் இருக்கும். நீங்க திருஷ்யம் 1 2 பார்த்திருந்தா கூட தெரிஞ்சிருக்கும். அதுவுமே கொஞ்சம் ஸ்லோவா தான் ஆரம்பிக்கும், முடிவுல தான் வித்தியாசமா முடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படமும் நல்லா தான் இருந்தது. இந்த படம் இப்ப தமிழ்லயே இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை கூட பாருங்க. இல்ல கதை தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறவங்க மேற்கொண்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். ஜார்ஜ் குட்டியை பொறுத்த வரைக்கும் குடும்பத்து கூட சந்தோஷமா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பாரு. பெரிய பொண்ணோட பேரு அஞ்சு அப்படின்றது. அஞ்சு கிட்ட தப்பா நடக்கிறதுக்காக ஒரு பையன் வந்திருப்பான். அந்த பையனை அம்மா சாவடிச்சிருப்பாங்க. சோ பாடியை மறைக்கிறதுக்கு இவர் நிறைய விஷயங்களை பண்ணிருப்பாரு. அந்த பையனோட அம்மா போலீஸ் ஆபீசர் எப்படியாவது இந்த விஷயத்தை வெளியே கொண்டு வரணும்ன்ற மாதிரி நிறைய முயற்சி எல்லாம் எடுத்திருப்பாங்க. நம்ம ஹீரோவும் சாமர்த்தியமா நிறைய விஷயங்களை பண்ணி அந்த பிரச்சனையில சிக்காம வெளியே வந்திருப்பாரு. இதெல்லாம் காமிச்சு திருஷ்யம் 3 அப்படின்ற மாதிரி படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்போ ஒரு அப்பாவை காட்டுறாங்க. இந்த அப்பாவை கூட்டு போறதுக்கு போலீஸுங்களாம் வந்திருக்காங்க போல. இப்ப அப்பா கிளம்பும் போது பையன் கிட்ட என்ன சொல்றாருன்னா, அம்மாவை நல்லபடியா பாத்துக்கோ, நான் வரேன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப போலீஸ் ஜீப்ல இவரை ஏத்தி இங்க இருந்து கூட்டு போறாங்க. அப்பதான் இது எல்லாமே படம் அனீஷ் அப்படின்றவர் இந்த படத்தை எடுத்திருக்காருன்றது தெரிய வருது. ஆக்சுவலா ஹீரோ தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிருப்பாரு. இப்ப எல்லாருமே படத்தோட பிரீமியரை பார்த்து முடிச்சுட்டு சந்தோஷப்படுறாங்க. கண்டிப்பா படம் ஹிட் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. வெளிய மீடியாட்கள் கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த டைரக்டர் இருக்கார்ல, நான் இதுக்கு ஜார்ஜ் குட்டி சாருக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. படத்தோட ரிப்போர்ட் எல்லா பகுதியிலும் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட இவர் பேசிட்டு இருக்காரு. இந்த அசிஸ்டன்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்துல போலீஸ், இப்ப போலீஸ் வேலை எல்லாம் போனதுனால ஹீரோ கிட்ட அசிஸ்டன்ட்டா வேலை பார்த்துட்டு இருக்கிறது தெரிய வருது. இப்ப ஹீரோவும் ஃபேமிலியை கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்பலாம்னு நினைக்கும் போது ஒரு பொண்ணு மட்டும் பேட்டி எடுக்கிறதுக்காக வேகமா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இந்த பொண்ணோட பேரு யாமினி அப்படின்றது. இந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, சார் உங்க லைஃப்ல நடந்ததை பேஸ் பண்ணி தான் இந்த கதையை எடுத்திருக்கிறதா சொல்றாங்களே, உண்மையான்ற மாதிரி கேக்குறாங்க. எங்க லைஃப்ல நடந்த விஷயம் இப்ப கேஸா இருக்கு. அந்த கேஸ் இன்னும் முடியல. கேஸ் முடியாத பட்சத்துல அதை பத்தி பேசுறது கரெக்டா இருக்காது. அதை பேஸ் பண்ணிலாம் எடுக்கல, வேற மாதிரி தான் எடுத்திருக்கோன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப படம் பயங்கரமா ஹிட் ஆயிருது போல. எல்லாருமே இதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் கீதான்றவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க ஃபர்ஸ்ட் 2 பார்ட்ல ஆக்டிவா இருந்திருப்பாங்க. இப்ப கொஞ்சம் மென்டலா பிரேக் டவுன் ஆன மாதிரி தான் இருக்காங்க. ஹஸ்பண்டுமே இது ஓடிட்டு இருக்கிறதை இவ பார்க்க வேணாம் அப்படின்ற மாதிரி வேகமா டிவி ஆஃப் பண்ணிடுறாரு. இவர் பேரு பிரபாகர் அப்படின்றது. நம்ம ஹீரோவோட மூத்த பொண்ணு பேரு அஞ்சுன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த இன்சிடென்ட்ல இவங்க கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதனால டாக்டர் லேடி கிட்ட தெரப்பிக்காக வந்திருக்காங்க. இப்ப தெரப்பிலாம் முடிஞ்சு இந்த டாக்டர் வீட்டை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி மூத்த பொண்ணு கிளம்புறத 2 பேர் பாக்குறாங்க. ஏற்கனவே யாமினின்னு ஒரு பொண்ணை காமிச்சாங்கல்ல, அந்த யாமினியும் அசிஸ்டன்ட் பையனும் சேர்ந்த மாதிரி பாக்குறாங்க. நம்ம ஹீரோ திருஷ்யம்ன்ற பேர்ல தான் இந்த படத்தை வெளியிட்டு இருப்பாரு. ஆக்சுவலா இந்த படம் இப்ப பயங்கர சக்சஸா போயிட்டு இருக்குல்ல. வெளிநாட்டுல இருக்க டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் கால் பண்ணி படத்தை எங்களுக்கு தாங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவருமே டீல்லாம் பேசிட்டு இருக்காரு. இப்ப யாமினி என்ன பண்றாங்கன்னா, எதர்ச்சியா அந்த டாக்டர் லேடியை சந்திக்கிற மாதிரி வந்துடுறாங்க. நீங்க டாக்டர் லேடி தானே, எனக்குமே சில பிரச்சனை இருக்கு, எனக்கு அப்பாயின்மெண்ட் தர முடியுமான்னு கேக்குறாங்க. இதுல என்ன இருக்கு, நீங்க அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்கன்னு டாக்டர் லேடி சொல்றாங்க. ஆக்சுவலா ஹீரோவும் மூத்த பொண்ணு அஞ்சுக்கு கல்யாணத்துக்காக மாப்பிள பார்த்துட்டு இருக்காரு. மாத்தாயின்னு ஒரு புரோக்கர் மூலியமா தான் பார்த்துட்டு இருக்காரு. மத்த புரோக்கரை காட்டிலும் இவர் சிறப்பா செயல்படுறதுனால இவரை வச்சு தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே ஒரு வீட்ல ஓகே ஆகுற மாதிரி இருக்கும். ஆனா இப்ப அவங்க கொஞ்சம் பேக் அடிக்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க போல. திடீர்னு என்ன ஆயிருக்கும், சரி ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் ஏற்கனவே சொன்னதை விட இன்னும் அதிகமா பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. அப்ப பேசி பாக்குறேன்ற மாதிரி மாத்தாயி கிளம்பிடுறாரு. அதிகமா நீங்க பண்ணீங்கன்னா அந்த காசுக்கு தான்ப்பா மதிப்பு இருக்கும், நம்ம அக்காக்கு எங்கப்பா மதிப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி சின்ன பொண்ணு சொல்றாங்க. இவ சொல்றதும் சரிதான், நம்ம வேற ஒரு பையனை பாத்துக்கலாம்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. பொண்ணு மென்டலா தேறி வந்துட்டாளா அப்படின்ற மாதிரி டாக்டர் கிட்ட கேக்குறாங்க. அதெல்லாம் ஓரளவுக்கு தேறி வந்துட்டா, இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்றதை நீங்க பொண்ணுக்கு புரிய வச்சீங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும்ன்ற மாதிரி டாக்டர் லேடி சொல்றாங்க. அதுக்காக ஹீரோவும் ஒரு பிளான போடுறாரு. இப்ப எல்லாரையும் ஒரு ஹோட்டலுக்கு கூட்டு வந்துடுறாரு. அந்த ஹோட்டலுக்கு இவரோட லாயர் லேடியை வர வச்சிடுறாரு. இந்த லாயர் லேடியோட பேரு ரேணுகா அப்படின்றது. ரேணுகா கிட்ட என்ன கேள்வி இருந்தாலும் கேட்டுக்கோங்கன்னு பொண்ணுங்க கிட்ட சொல்றாரு. பொண்ணுங்களும் இதுக்கப்புறம் இந்த கேஸ்ல பிரச்சனை வருமான்ற மாதிரி கேக்குறாங்க. இந்த கேஸ் இன்னும் கம்ப்ளீட்டா க்ளோஸ் ஆகல, ஆனா பிரச்சனை இதுக்கப்புறம் வரவே வராது, நீங்க இதுக்கப்புறம் ரிலாக்ஸா இருக்கலாம்ன்ற மாதிரிலாம் சொல்றாங்க.
ஹீரோக்குமே திரும்பி இந்த கேஸ் ஓபன் ஆகுமான்ற மாதிரி பயம் இருக்கதான் செய்து கண்டிப்பா இது ஓபன் ஆகாதுல்லன்னு கேக்குறாரு. இப்போதைக்கு ஓபன் ஆவறதுக்கான வாய்ப்பே கிடையாது. நீங்க எதுக்காக அதெல்லாம் யோசிக்கிறீங்க? ஃபேமிலி கூட சந்தோஷமா இருங்க. பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்க விடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ப்ரீவியஸ் பார்ட்ல வந்த சாபுன்ற ஒரு போலீஸை காட்டுறாங்க. இந்த போலீஸை பார்த்து பேசுறதுக்காக யாமினி அந்த அசிஸ்டன்ட் பையன் வந்திருக்காங்க. இவர்கிட்ட சில விஷயங்கள் எல்லாம் கேக்குறாங்க. இவர் சொல்றதுனால எனக்கு என்ன லாபம்ன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. லாபம்லாம் பார்த்து பேசிக்கலாம், காசு தேவைப்பட்டா கூட தரோன்ற மாதிரி இவங்க விஷயத்தை வாங்கிட்டு இருக்காங்க. சோ இந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் அந்த கேஸை பத்தி நிறைய தகவலை சேகரிக்கணும்னு நினைக்கிறாங்க. எதுக்காக இப்படி நினைக்கிறாங்க அப்படின்றது இப்போதைக்கு கிளியரா நமக்கு தெரியல. நம்ம ஹீரோவோட படம் நெட்ல லீக் ஆயிடுச்சு போல. ஹீரோவோட படத்துல நடிச்சவரோட பேரு ஹரி அப்படின்றது. அவரும் இவரும் சேர்ந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு நினைக்கிறாங்க. இப்ப ஹீரோ இருக்கார்ல, கமிஷனர் ஆபீஸ் வாசல்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்ப இவரோட கேஸ் ஹேண்டில் பண்ண ஒரு போலீஸ் இந்த இடத்துக்கு வராரு. கவலைப்படாதீங்க, இதுக்கப்புறம் கேள்வி எல்லாம் கேட்க மாட்டேன், ஏன்னா நான் இப்ப ரிட்டையர் ஆயிட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவருக்கு ஒரு பையன் இருந்து ப்ராப்பரா வேலை கிடைக்காம கஷ்டப்படுறாரு போல. சினிமால இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நீங்க ஏதாவது ஏற்பாடு பண்ண முடியுமான்ற மாதிரி ஹீரோ கிட்ட கேக்குறாரு. இதுல என்ன இருக்கு, கண்டிப்பா பண்றேன், உங்க நம்பரை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி நம்பர்லாம் வாங்கிக்கிறாரு. அப்பன்னு பத்தி இவரோட படத்துல நடிச்ச ஹரி வந்துடுறாரு. கமிஷனர் கிட்ட போய் நம்ம பேசலாம்னு சொல்லிட்டாரு. படம் லீக் ஆயிடுச்சுல, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கன்ற மாதிரி பேசுறாங்க. இப்ப எல்லா பக்கமும் ரிப்போர்ட் சூப்பரா போயிட்டு இருக்குன்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்றாரு. கேக்குற ஹீரோக்கும் சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி படத்தை எடுத்த டைரக்டர் இந்த இடத்துக்கு வராரு. வாய்ப்பு தந்ததுக்காக இவருக்கு நன்றி சொல்லிட்டாரு. இப்ப வேற ஒரு படம் கமிட் ஆயிருக்காரு போல, அதனால தான் உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக வந்தேன்னு சொல்லிட்டாரு. தம்பி, நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், எனக்கு தெரிஞ்ச ஒரு பையனுக்கு வேலை போட்டு தரணும்னு சொன்னோன்னே இந்த டைரக்டரும் ஏத்துக்கிறாரு. அதாவது ஒரு போலீஸ் ஹெல்ப் கேட்டாரு பாத்தீங்களா, அந்த போலீஸோட பையனை லிங்க் பண்ணி விட்டுறாரு. நம்ம ஹீரோ பொண்ணுக்கு வெளிநாட்டு சம்பந்தம்லாம் வேணாம்னு நினைக்கிறாரு. அதனால தான் கல்யாணம் தள்ளி போய்கிட்டே இருக்கு. ஏங்க வெளிநாட்டு சம்பந்தமா இருந்தா என்னன்ற மாதிரி ஒய்ஃபி கேக்குறாங்க. அது இல்ல, எனக்கு இருக்கிறது 2 பொண்ணுங்க, அவங்கள விட்டுட்டு என்னால எப்படி இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி இவருமே சொல்லிட்டாரு. ஒய்ஃபை மேற்கொண்டு எதுவும் கேட்டுக்காம படுக்கிறதுக்காக கிளம்பிடுறாங்க. இப்ப இவருமே படுக்கிறதுக்கு போலான்னு எந்திரிச்சு நடக்கும் போது இவரோட தோட்டத்துல யாரோ நடமாடுற மாதிரியே இருக்கு. என்ன யாரோ நடமாடுற மாதிரியே இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்படியே மறுநாள் காலையில நடக்கிறத காட்டுறாங்க. இவர் வீட்டுக்கு 2 பேர் வந்திருக்காங்க. ஜோஸ் அப்படின்ற ஒரு நபரும் அக்காவும் சேர்ந்து வந்திருக்காங்க. இவங்க போன பார்ட்ல ஹீரோவை கொஞ்சம் மாட்டி விட்டுருப்பாங்க. அதனால ஹீரோ கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஆனா ஹீரோ இருக்கார்ல, பெருசா இவங்க மேல கோவப்பட மாட்டாரு. இல்ல நீங்க மாட்டி விட்டதுனால தான் திரும்பி அந்த கேஸ் ஓபன் ஆச்சு. அந்த கேஸ்ல இருந்து இப்ப நான் வெளியே வந்துட்டேன். எனக்குலாம் உங்க மேல எந்த ஒரு கோவமும் இல்ல. நீங்க ஓகேவா தானே இருக்கீங்கன்னு கேட்கும்போது எங்களுக்கு பிசினஸ்ல கொஞ்சம் கஷ்டம் போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. கவலைப்படாதீங்க, நான் காசு தரேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதெல்லாம் வேணான்னு இவங்க மறுக்கிறதுக்கு பாக்குறாங்க. இல்ல நீங்க காசை வச்சுக்கோங்க, நீங்க எப்ப காசு வந்தாலும் சரி திரும்பி நீங்க தந்துடலாம், அது வரைக்கும் இந்த காசை வச்சுக்கோங்கன்னு காசெல்லாம் தந்து விடுறாரு. இப்ப யாமினி இந்த கேஸை பயங்கரமா விசாரணை பண்ணிட்டு இருக்காங்கல்ல, சாலிடா ஏதாவது கிடைச்சா என்கிட்ட கொண்டு வா அப்படின்ற மாதிரி சீனியருமே சொல்றாரு. அதுக்கு தான் சார் நானும் ட்ரை பண்றேன் அப்படின்ற மாதிரி இவங்களுமே நம்ம ஹீரோ சம்பந்தமா நிறைய தகவல்லாம் சேகரிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. இப்போ ஒரு பொண்ணை காட்டுறாங்கல்ல, இந்த பொண்ணோட பேரை நம்ம மீனான்னு வச்சுக்கலாம். ஆக்சுவலா ஹீரோ வந்து இந்த மீனாக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருப்பாரு. அதாவது எலும்பு கூட மறைக்கிறதுக்கு இந்த மீனாவோட அப்பா ஹெல்ப் பண்ணிருப்பாரு. பதிலுக்கு இவருமே அந்த ஃபேமிலிக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருப்பாரு. இந்த பொண்ணுக்கு சீக்கிரமே கல்யாணம் ஆக போது போல, அதை சொல்லிட்டு போறதுக்காக தான் வந்திருப்பா. காலில் விழுந்து ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு இங்க இருந்து கிளம்புறா. இவ இந்த வீட்டை விட்டு கிளம்புறத யாமினி இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க கார்ல இருந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இவ ஒரு பஸ்ல ஏறி டிராவல் பண்ணும்போது வேணும்ட்டே அந்த யாமினி என்ன பண்றாங்கன்னா அதே பஸ்ல டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வேணும்ட்டே இந்த பொண்ணு கிட்ட பேச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. பேர் என்னன்ற மாதிரிலாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இவ வீட்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்றது தான் இவங்களோட பிளான். அவ வீட்டை பத்தி நான் தெரிஞ்சுக்கல, ஆனா போட்டோ இருக்குல்ல, அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே அசிஸ்டன்ட் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இப்ப மழை வர மாதிரி இருக்கு. ஹீரோவோட சின்ன பொண்ணு துணி எடுக்கிறதுக்காக வெளியே வராங்க. அப்பன்னு பார்த்து ஒரு மாஸ்க் போட்ட நபர் இருக்கான்ல, சின்ன பொண்ணை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். இது எல்லாமே நம்ம ஹீரோக்கு வந்த கனவா இருக்கும். சட்டுன்னு கனவுல இருந்து முடிக்கிறது. இப்பயுமே இவரோட தோட்டத்துக்கிட்ட யாரோ லைட் அடிக்கிற மாதிரிலாம் தெரியுது. யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி இவருமே லைட்டா சந்தேகப்படுறாரு. மறுநாள் மாத்தாயி கிட்ட இவர் பேச ஆரம்பிக்கிறாரு. முடிகிற மாதிரி ஒரு சம்பந்தம் வந்து கேன்சல் ஆச்சு பாத்தீங்களா, அதுக்கான காரணம் இப்பதான் மாத்தாயிக்கு தெரிய வந்திருக்கு. அது என்னன்னா, அந்த ஃபேமிலி கிட்ட யாரோ கால் பண்ணி பேசியிருக்காங்க போல. ஒரு பையன் ஒரு பொண்ணு சேர்ந்து பேசியிருக்காங்க போல. அதாவது இந்த குடும்பத்து கூட சம்பந்தம் வச்சுக்காதீங்க, அந்த பொண்ணுக்கு சில மென்டல் ப்ராப்ளம் இருக்கு, ஏற்கனவே அந்த பொண்ணோட லைஃப்ல இது நடந்திருக்கு, அதனால உங்க மாப்பிள்ளை கிட்டயும் ரூடா நடந்துக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அப்படிலாம் கிடையாது, அவளுக்கு மென்டல் ப்ராப்ளம் இல்லன்ற மாதிரி இவர் சொல்றாரு. நமக்கு தெரியும் சார், ஆனா இப்படி சொல்லி கல்யாணத்தை யாரோ கேன்சல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏறக்குறைய எல்லா வீட்டுக்கும் இப்படிதான் பேசி கேன்சல் பண்றாங்க. நீங்க பாத்துக்கோங்க,
இதுதான் நம்பர் அப்படின்ற மாதிரி நம்பரை தந்துடுறாரு. இந்த நம்பரை இவர் தெரிஞ்சுக்கணும்ல, அதனால இப்ப பழக்கமான போலீஸ் கிட்ட ஹெல்ப் கேட்கிறாரு. இந்த போலீஸுமே ஓல்டு போன்ல தான் இந்த புது சிம்ம போட்டு யாரோ பேசுறாங்க, பேசுறவங்கள கண்டுபிடிக்கிறது கஷ்டம்னு சொல்றாரு. பரவாயில்ல, அந்த ஓல்டு போன் யாரோட பேர்ல இருக்கு அதை கொஞ்சம் கண்டுபிடிச்சு தந்தீங்கன்னா நான் அதை வச்சு ஏதாவது பண்ணிப்பேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ற மாதிரி இந்த போலீஸ்மே டீடைல் எல்லாம் எடுத்து தந்துடுறாரு. அந்த டீடைலை பார்த்து ஹீரோ ஷாக் ஆயிடுறாரு. ஹீரோக்கு தெரிஞ்ச ஒருத்தன் தான் இதுக்கு பின்னாடி இருக்கான் போல. இப்ப ஹீரோவும் டிராவல் பண்ணி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. யாருன்னு பார்த்தா ஹீரோ கிட்ட இப்ப அசிஸ்டண்டா ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருக்காருல, அவர் தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கிறது தெரிய வருது. ஏன்டா இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி காலரை பிடிச்சி இவர் திட்டிட்டு இருக்காரு. அப்ப இவரோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, வேகமா பேசுறதுக்காக வந்துடுறாங்க. ஒன்னாலதான் என் புருஷனோட போலீஸ் வேலை போச்சு, அதுக்கப்புறம் நீ அசிஸ்டன்ட் மாதிரி சேர்த்துக்கிட்ட, ஆனா எங்களுக்குமே 2 பசங்க இருக்காங்க, இது வரைக்கும் அந்த பசங்களுக்காக ஏதாவது ஹெல்ப் பண்ணிருக்கியா? எந்த ஹெல்ப்பும் பண்ணது கிடையாது. என் ஹஸ்பண்ட அசிஸ்டன்ட் எடுபடி மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்க, அதனால தான் கோவத்துல நாங்க இப்படி பண்ணோம் அப்படின்ற மாதிரி இந்த ஒய்ஃப் சொல்றாங்க. இந்த ஹஸ்பண்ட் இருக்கார்ல, நான் பேச வேண்டிய எல்லாத்தையும் என்னோட ஒய்ஃப் பேசிட்டா, கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோவும் கொஞ்சம் அப்செட் ஆன மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாரு. அதாவது பினான்சியலா பெருசா உதவி செஞ்சிருக்க மாட்டாரு. ஹீரோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே உதவி எல்லாம் பண்ணுவாரு. ஆனா இவன் விஷயத்துல நான் உதவி பண்ணாம விட்டுட்டேன், என் மேலயும் தப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இப்ப பழக்கமான போலீஸ் கிட்ட புலம்புறாரு. ஜார்ஜ் குட்டி, இதுல உங்க மேல எந்த ஒரு தப்பும் இல்ல, ஃபீல் பண்ணாதீங்கன்னு இவரும் ஆறுதல் சொல்றாரு. இப்ப நைட்டு நேரம் நடந்த விஷயத்த ஒய்ஃப் கிட்டயும் சொல்லியிருப்பாரு. ஒய்ஃப் வேற ஒரு விஷயத்த சொல்றாங்க. தோட்டத்துல யாரோ நடமாடுற மாதிரியே இருக்குங்க, யாரோ உள்ள புந்தி எதையோ திருடிட்டு போறாங்க போல, நீங்க பாத்துக்கோங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஏற்கனவே இவருக்கும் அந்த மாதிரி தோணுச்சுல்ல, அதனால பேசாம அந்த பகுதியை செக் பண்ணி பார்த்தா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப நைட்டு நேரம் இவருமே டார்ச் லைட் வெளிச்சத்துல செக் பண்ணி வந்துட்டு இருக்காரு. அப்ப யாரோ அந்த இடத்துல 6 அடியில குழிய நோண்டி வச்சிருக்காங்க. யாரா அது நம்ம தோட்டத்துல குழிய நோண்டி வச்சிருக்கா அப்படின்ற மாதிரி இவர் ஷாக் ஆகுறாரு. ஏதோ ஒரு பிளானோட தான் இந்த குழியை தோண்டி வச்சிருக்காங்க போல, இதை சீக்கிரமா நம்ம மூடணும் அப்படின்ற மாதிரி இவருமே யோசிச்சுட்டு இருக்காரு. இது எல்லாத்தையுமே வேற ஒருத்தன் கொஞ்சம் தள்ளி இருந்து கவனிக்கிறான். அவன் இன்னமும் ஹீரோவோட வீட்டுல ஒரு பகுதியில தான் மறைஞ்சிருக்கான் போல. அப்படி கவனிக்கிறவன் யாருன்றதை இப்பதான் ரிவீல் பண்றாங்க. ஆக்சுவலா ஹீரோவோட கேஸ்ல சகாதேவன் அப்படின்ற வேற ஒரு போலீஸும் இருந்திருப்பாரு. அந்த போலீஸ் தான் இதுக்கு பின்னாடி இருக்காருன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அந்த சகாதேவன் ஒவ்வொரு நாளா வீட்டுக்குள்ள நுழைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா குழியை தோண்டி இருக்காரு போல. இந்த குழியெல்லாம் அடைக்கணும்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும் போது மாத்தாயி இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. மாத்தாயி கிட்ட இப்ப ஹீரோ ஒரு விஷயத்த சொல்றாரு. வெளிநாட்டு சம்பந்தம் வேணான்னு சொன்னல, இதுக்கப்புறம் வெளிநாட்டு சம்பந்தமா இருந்தாலும் பரவாயில்ல பாருங்கன்ற மாதிரி சொல்றாரு. இது ஒய்ஃப் சொன்ன ஐடியா தானே, நம்ம சொன்னதை ஹஸ்பண்ட் கேட்டுட்டாருன்ற மாதிரி ஒய்ஃப் சந்தோஷப்படுறாங்க. இப்பயாவது நான் சொன்னதை கேட்டீங்களே அப்படின்ற மாதிரி இவங்க சந்தோஷப்படுறாங்க. ஆக்சுவலா ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுது, அதுக்குள்ள பொண்ணோட கல்யாணத்தை முடிக்கணும்ன்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருப்பாரு. யாரோ ஏற்கனவே தோட்டத்துல குழி நோண்டி வச்சிருக்காங்கல்ல, அது திரும்பி மூடணும் அப்படின்ற மாதிரி இவருமே மூடிட்டு இருக்காரு. அப்படி மூடிட்டு இருக்கும் போது யாரோ இவரை கவனிக்கிற மாதிரியே இவருக்கு தோணுது. யாருன்னு செக் பண்ணா அங்க யாரையும் காணோம், ஆனா யாரோ கவனிச்ச மாதிரியே ஃபீல் ஆகுது. இந்த யாமினி ஏற்கனவே மீனான்ற ஒரு பொண்ணை வாட்ச் பண்ண மாதிரி காமிச்சாங்கல்ல, அந்த பொண்ணு ரீசெண்டா ஒரு பெரிய வீடு கட்டி இருக்கிறதுலாம் தெரியுது. இவ எப்படி வீடு கட்டினா அப்படின்ற மாதிரிலாம் யாமினியும் அசிஸ்டன்ட்டும் தள்ளி இருந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. இப்பதான் யாமினியை பத்தி நமக்கு தெரிய வருது. யாமினியை பொறுத்த வரைக்கும் சகாதேவனோட பொண்ணா இருப்பாங்க. இந்த சகாதேவனுக்கு ஹீரோவால தான் வேலை போயிருக்கும், அதனால ஹீரோவை பழி வாங்குறதுக்காக பொண்ணோட ஹெல்ப்பை யூஸ் பண்ணிக்கிறாரு போல. இந்த யாமினி ஏற்கனவே அந்த டாக்டர் கிட்ட தெரப்பிக்காக வரதா சொன்னாங்க பாத்தீங்களா. இப்ப தெரப்பிக்கு வந்தவங்க நைஸா ஜார்ஜ் குட்டியோட மூத்த பொண்ணு அஞ்சுவை பத்தி விசாரிக்கிறாங்க. இவ எதுக்காக அஞ்சுவை பத்தி கேள்வி எல்லாம் கேட்கறா அப்படின்ற மாதிரி இந்த டாக்டர் லேடிக்கு சந்தேகம் வந்துருது. ஆனா அதை காமிச்சுக்காம பேசி அனுப்பிடுறாங்க. இப்ப அஞ்சுக்காக ஒரு மாப்பிளைய காமிச்சிருக்காங்க. மாப்பிளையோட பேரு அவிரா அப்படின்றது. அவிராவோட காதுல ஒரு மிஷின் இருக்கு, அதாவது அவருக்கு காது கேட்கறது ப்ராப்ளம் இருக்குன்றது தெரிய வருது. மாத்தாயி இதை தயங்கிக்கிட்டே தான் சொல்றாரு. நம்ம ஹீரோ இதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டாரு. ஆனா ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அது எப்படிங்க சரியா வரும், செட் ஆகாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இப்பெல்லாம் நிறைய பேர் கண்ணாடி போடுறாங்க, நான் எப்படி பார்த்தா அதுவும் ஒரு குறை தானே, அதெல்லாம் நம்ம பார்த்தா முடியாது, நம்ம பொண்ணுக்கு ஓகேனா நமக்கும் ஓகே தானே சொல்லிட்டாரு. எனக்கு ஓகேன்னு பொண்ணு சொல்றாங்க. அப்ப சீக்கிரமே மாப்பிள்ளை வீட்டை சேர்ந்தவங்கள வர வைக்கலாம்னு யோசிக்கிறாரு. அப்பதான் டாக்டர் லேடி கிட்ட இருந்து கால் வருது. ஒரு பொண்ணு உங்க மூத்த பொண்ணை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக என்கிட்ட பேச்சு கொடுத்தா, நீங்க பாத்துக்கோங்கன்னு சொல்லிடுறாங்க. இப்ப சாபு இருக்காரு பாத்தீங்களா, ஐஜி தாமஸ பார்த்து பேசுறதுக்காக வராரு. அது என்னன்னா, யாமினின்ற ஒரு பொண்ணு இந்த கேஸ ரொம்ப நோண்டிட்டு இருக்கா. யாமினி யாருன்னா சகாதேவனோட பொண்ணு, எதுக்காக நோன்றாங்கன்றது தெரியலன்ற மாதிரிலாம் ஐஜி தாமஸ் கிட்ட சொல்றாரு. இப்ப அந்த அவிரான்ற பையனோட ஃபேமிலி இருக்காங்கல்ல, பொண்ணு பாக்குறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவங்களுக்கு பொண்ணு ரொம்பவே பிடிச்சிருக்கு போல. இன்னொரு நாள் நீங்க கட்டாயமா எங்க வீட்டுக்கு வரணும், மீதி அங்க வச்சு பேசிக்கலான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவனை பொறுத்த வரைக்கும் துபாயில வேலை பார்க்குற பையன் போல. சரி ஓகேன்ற மாதிரி இவங்களுமே பேசி அனுப்பி வச்சிடுறாங்க.
நமக்கு மீனான்னு ஒரு பொண்ணை காமிச்சாங்கல்ல, அவங்க வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது இவங்க வீட்டை விட்டு யாமினி வெளியே வராங்க. என் ரேடியேட்டர் சூடாயிருச்சு, அதனால தான் தண்ணி எடுக்கிறதுக்காக வந்தேன். மீனா இது உன் வீடு தானா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இங்க இருந்து கிளம்புறாங்க. ஆனா மீனாக்கு டவுட் வந்துருது. எதர்ச்சியா பஸ்ல ஒரே ஒரு வாட்டி தான் சந்திச்சோம், என் பேர் எப்படி உங்களுக்கு ஞாபகம் இருக்கு, ஏதோ தப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப மீனா இருக்காங்க பாத்தீங்களா, இந்த விஷயத்தெல்லாம் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு பிளானோட தான் அவ என்ன ஃபாலோ பண்ணிருக்கா போல, உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் என்கிட்ட பழகி இருக்கா போலன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா இந்த மீனாவோட அப்பா இருக்காருல்ல, ஹீரோக்கு எலும்பு கூட புதைக்கிறதுக்கு ஹெல்ப்லாம் பண்ணிருப்பாரு. சோ இத பத்தி கறக்கிறதுக்காக தான் அவ இந்த இடத்துக்கு வந்திருக்கான்றது ஹீரோக்கு தெரியுது. அது யாரு என்னன்னு கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப இவங்க எல்லாம் ஒரு நாள் அந்த மாப்பிள அவீராவை பாக்குறதுக்காக அவரோட வீட்டுக்கு வராங்க. வீடெல்லாம் பாக்குறதுக்கு இவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, நல்ல சம்பந்தமா தான் தெரியுது. சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வச்சிடலான்ற மாதிரி கல்யாண விஷயமா பேசிட்டு இங்க இருந்து சந்தோஷமா கிளம்புறாங்க. இவங்க கிளம்புற எல்லாத்தையுமே ஹீரோவோட அசிஸ்டண்டா இருந்தவரும் அந்த சகாதேவனும் ஜீப்ல உட்காந்து கவனிக்கிறாங்க. இப்ப நம்ம வீட்டுக்குள்ள போலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப ஹீரோ வீட்டுல இருக்கும்போது இப்ப சம்பந்தம் பண்ணிட்டு வந்தவங்க கிட்ட இருந்து கால் வருது. இந்த கல்யாணத்தை நீங்க பண்ணாதீங்கன்ற மாதிரி 2 பேர் வீட்டுல வந்து பேசிட்டு இருந்தாங்க, ஆனா நான் திட்டி அனுப்பி விட்டுட்டேன், போட்டோவும் எடுத்திருக்கேன்ற மாதிரி போட்டோவை அனுப்பி வருது. அசிஸ்டன்ட் ஒரு ஜீப்ல வந்திருக்கான்னு தெரியுது. இந்த ஜீப்ல வேற யாரோ இருக்காங்கல்ல, இந்த ஜீப் மூலியமா கண்டுபிடிக்கணும்னு ஜீப்பை பத்தி விசாரிக்க சொல்றாரு. இப்ப டாக்டர் லேடி தெரப்பி எல்லாம் கொடுத்துட்டு இருக்கும் போது சகாதேவன் இந்த இடத்துக்கு வராரு. வந்த சகாதேவன் இருக்கார்ல, ஹீரோவோட பொண்ணுக்கு பிரச்சனை இருக்குன்ற மாதிரி நீங்க ரிப்போர்ட்டை ரெடி பண்ணணும்னு சொல்றாரு. அப்படிலாம் என்னால பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. உன்கிட்ட பண்ணுவியான்னு கேட்கல, கண்டிப்பா பண்ணணும்னு சொல்றேன்ற மாதிரி இவன் மிரட்டுறான். உன் பொண்ணு இங்க தானே படிக்கிறா, உன் பொண்ணு கதையை முடிச்சிருவேன், ஒழுங்கா ரிப்போர்ட்ல நான் சொல்ற மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் பண்ணுன்ற மாதிரி சொல்றான். இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, பண்ணிடுறாங்க. ஆனா எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்றாங்க. என்னங்க சொல்றீங்க, ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்கன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. கம்ப்ளைண்ட் கொடுத்தா எனக்கு தான் பிரச்சனை, இதை சொல்லணும்னு நினைச்சேன், உங்ககிட்ட சொல்லிட்டேன், இதுக்கு மேல என் சைடுல உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுன்ற மாதிரி காலை கட் பண்ணிடுறாங்க. ஹீரோ பதட்டமா பேசிட்டு இருக்கிறதுனால ஒய்ஃப் என்னாச்சுன்னு கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சமாளிக்கிறாரு. ஹீரோ ஜோஸ்னு ஒரு பையனுக்கு காசு தந்து ஹெல்ப் பண்ணாரு பாத்தீங்களா, அவன் தான் ஜீப்போட டீடைலை கண்டுபிடிச்சு ஹீரோ கிட்ட சொல்றான். இது சகாதேவன் ஜீப்பான்ற மாதிரி இவர் ஷாக் ஆகுறாரு. இப்ப அட்ரஸை கண்டுபிடிச்சு சகாதேவனை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. ஓஹோ, ஒரு வழியா நான் தான் இருக்கேன்றதை கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்ற மாதிரி சகாதேவன் கிண்டல் பண்றாரு. அப்ப அவரோட பொண்ணு தான் யாமினி அப்படின்றது இவருக்கு தெரிய வருது. இந்த பொண்ணு இதனால தான் தகவலை சேகரிச்சிருக்கா போலன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ஒன்னால் தான் என்னோட வேலை போச்சு, இந்த வாட்டி கண்டிப்பா உன்னை சிக்க வைப்பேன்ற மாதிரி சகாதேவன் சேலஞ்ச் பண்றான். இவர் எதுவுமே பேசாம கிளம்பிடுறாரு. இப்ப சகாதேவன் இருக்கான் பாத்தீங்களா, அந்த மீனாவோட அப்பாவை அடிக்கிறதுக்காக வந்துடுறான். ஒழுங்கு மரியாதையா நீ ஹெல்ப் பண்ணதை சொல்லுன்ற மாதிரி கேட்கிறான். இவர் சொல்லவே மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. மீனாவை அடிச்சாதான் சரிப்பட்டு வருவன்ற மாதிரி இவரோட கண் முன்னாடியே மீனாவை போட்டு அடிச்சிட்டு இருக்கான். சரி சரி நான் சொல்றேன்ற மாதிரி இந்த அப்பாவும் எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. அதை அவனுமே ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறான். கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நைட் பொண்ணு வீட்டுல நடக்கணும்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஆனா இப்ப எல்லாமே மாறிடுச்சுமா. ஹோட்டல்ல அவங்க 2 பேருமே ஃபர்ஸ்ட் நைட்டை கொண்டாடணும்னு நினைக்கிறாங்கன்ற மாதிரி சின்ன பொண்ணு சொல்றா. சரி ஓகே அப்படின்ற மாதிரி அம்மாவும் அப்பாவும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. இப்பதான் அப்பாக்கு போன் கால் வருது. அந்த பெரியவர் தான் கால் பண்ணிருப்பாரு. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தது, அதனால எல்லா விஷயத்தையும் நாங்க சொல்லிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரி விடுங்க நான் பாத்துக்கிறேன், அதே மாதிரி நீங்களுமே மிரட்டினதை பத்தி ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுத்துருங்கன்ற மாதிரி சொல்றாரு. சரி ஓகேன்னு அவங்களும் கம்ப்ளைண்ட் தந்துடுறாங்க. அப்பதான் சகாதேவன் போலீஸ்னு மிரட்டி இருக்காருன்றது ஐஜி தாமஸ்க்கு தெரிய வருது. அவர் இப்ப போலீஸே கிடையாது, போலீஸ் நீ எப்படி மிரட்டுவாரு அப்படின்ற மாதிரி இவங்க பயங்கரமா கோவப்படுறாங்க. அவரை கூப்பிட்டு நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி திட்டிட்டு இருக்காங்க. இவர் திட்டு வாங்குறது தெரிஞ்சோன்னே இந்த இடத்துக்கு வேற ஒரு பெரிய புள்ளி வந்துடுறாரு. யாருன்னு பாத்தீங்கன்னா கீதாவோட ஹஸ்பண்டான பிரபாகர் வந்துடுறாரு. கீதா கிட்ட நீங்க ரொம்ப நாள் பேசல, பேசுங்கன்ற மாதிரி வீடியோ கால்ல பேச வைக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. இவர்கிட்டயாவது கீதா பேசிடுவாங்கன்னு பார்த்தா கீதா இவர்கிட்டயும் பேச மாட்டாங்க. என்ன கீதா மேடம் இப்படி ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல இந்த ஐஜியுமே ஃபீல் பண்றாரு. ஜார்ஜ் குட்டி ஃபேமிலியோட சந்தோஷமா இருக்கார்ல, இதை பாக்குற கீதாவால ஏத்துக்க முடியல, அதனாலதான் இந்த மாதிரி மாறிட்டாங்க, என்கிட்ட இப்ப பேசுறதையே விட்டுட்டாங்க, அதனால தான் ஜார்ஜ் குட்டிய பழி வாங்கணும்னு முடிவெடுத்தேன், அதுக்காக சகாதேவனை நான் சூஸ் பண்ணேன்ற மாதிரி சொல்றாரு. சோ சகாதேவன் பொண்ணு சேகரிக்கிற தகவல் எல்லாமே இந்த பிரபாகருக்காக தான் சேகரிக்கிறாங்கன்றது தெரிய வருது. சகாதேவன் சரியான சைக்கோ, எப்ப எப்படி நடந்துப்பானே சொல்ல முடியாது, அவனை போய் எதுக்காக நீங்க சூஸ் பண்ணீங்க, எங்களாலேயே எதுவுமே பண்ண முடியல, அவனால என்ன பண்ண முடியும்ன்ற மாதிரி ஐஜி கேக்குறாரு. சார் உங்களுக்கு நிறைய ரூல்ஸ் இருக்கு, அவனுக்கு ரூல்ஸ் இல்லல்ல, அதனால அவன் நிறைய விஷயங்களை சேகரிச்சிருக்கான், நீங்களே கேளுங்க அப்படின்ற மாதிரி அவனை கூப்பிட்டு பேச வைக்கிறாரு. அவனை பொறுத்த வரைக்கும் ஹீரோ எப்படி இந்த விஷயத்த பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்றதெல்லாம் திரட்டி இருப்பான். சோ அவங்க கண்டிப்பா கோர்ட்ல ஹீரோக்கு எதிராக சாட்சி சொல்ல மாட்டாங்க, ஆனா நம்ம இது மூலியமா எவிடன்ஸை சேகரிச்சிட்டோம்னா எப்படியாவது ஹீரோவை சிக்க வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஐஜி என்ன சொல்றாருன்னா, உங்க பையனோட எலும்பாவது கிடைச்சாதான் நம்ம ஏதாவது பண்ண முடியும், இந்நேரத்துக்கு ஹீரோ அந்த எலும்பெல்லாம் கிடைக்காத அளவுக்கு ஏதாவது பண்ணிருப்பான்,
பண்ணிடுவான், இதுக்கப்புறம் இந்த கேஸ்ல எதுவுமே பண்ண முடியாது சார், புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா அதுக்கு இந்த பிரபாகர் இருக்கார்ல, சார் கண்டிப்பா ஏதாவது பண்ணணும், அவன் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கிறத என்னால ஏத்துக்கவே முடியாது சார், இப்ப மூத்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணலாம்னு நினைக்கிறான்ல, அந்த கல்யாணத்தை எப்படியாவது ஸ்டாப் பண்ணணும், அந்த பெரிய பொண்ணை எதிரியாவது மாட்ட வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவர் ஏதோ பிளானோட தான் வந்திருக்காருன்றது ஐஜிக்கு தெரியுது. ஏதோ பிளான் வச்சிருக்கீங்க போலியே, என்ன பிளான் சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பிளான் போட்டு வச்சிருக்காரு. அந்த பிளான்ல சில விஷயங்கள் எல்லாம் ஐஜி கிட்ட ஷேர் பண்றாரு. எப்படியாவது லீகலா நம்ம மூவ் பண்ணி இந்த கல்யாணத்தையே ஸ்டாப் பண்ணணும்ன்ற மாதிரி சொல்றாரு. சரி ஓகே சார், கீதா மேடத்துக்காக நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. ஏன்னா கீதாவை பொறுத்த வரைக்கும் இவரோட கொலிக்கா இருப்பாங்க. ஹீரோவோட பொண்ணு கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாடும் நடந்துட்டு இருக்கு. பொண்ணோட கல்யாணத்தை முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இவர் ஒரு போலீஸ் கிட்ட ரீசெண்டா ஃப்ரெண்ட் ஆனாரு பாத்தீங்களா, அந்த போலீஸ்மே நடந்துட்டு இருக்க விஷயத்தெல்லாம் அப்பப்ப ஹீரோ கிட்ட சொல்றாரு. அவங்க இந்த மாதிரி மூவ் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க கவனமா பெயில் மாதிரி ஏற்பாடு பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. நம்ம ஹீரோக்கு ஒரு லாயர் இருக்காங்கல்ல, ரேணுகான்னு சொல்லியிருப்பேன், அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்றாரு. என் பொண்ணு கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக இந்த பிளானை போடுறாங்க போல, ஏதாவது பண்ணுங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. கவலைப்படாதீங்க சார், நம்ம ஏதாவது பண்ணலான்ற மாதிரி இவங்களுமே அதுக்கான வேலையெல்லாம் ஏற்பாடு பண்ணிடுறாங்க. இப்ப அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்றதுக்காக வந்துடுறாங்க. திரும்பி விசாரணைக்காக கூட்டு போனோன்ற மாதிரி போலீஸுங்க வந்துடுறாங்க. ஆனா இவர் ஏற்கனவே பெயில் மார்லாம் வாங்கி வச்சிருப்பாரு. இப்பெல்லாம் நீங்க கூட்டு போக முடியாதுன்ற மாதிரி லீகல் பேப்பர்ஸை காமிச்சு அனுப்பிடுறாரு. இப்ப ஐஜி இருக்கார்ல, நான் எதிர்பார்த்தது தான், அவன் உசாரா இதுல இருந்தும் தப்பிச்சிட்டான், இப்ப என்ன பண்றதுன்னு கேட்கும் போது, சார் இன்னும் எல்லாமே முடியல, கல்யாணத்துக்கு இன்னும் 2-3 நாள் இருக்குல்ல, கரெக்டா கல்யாண நாள் அன்னைக்கு அவங்க எல்லாருமே ஆஜராகணும்ன்ற மாதிரி நம்ம கேஸை கொண்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி பிரபாகர் சொல்றாரு. அதுக்கான வேலையெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. இந்த தகவலும் ஹீரோக்கு தெரியுது. இதை எப்படியாவது பேலன்ஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இவரோட லாயர் இருக்காங்கல்ல, ஜட்ஜி கிட்ட பேசலாம்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஃபங்க்ஷனுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த சமயம் ரேணுகா இருக்காங்கல்ல, ஜட்ஜி கிட்டயே பேசுறாங்க. சார் அவரோட பொண்ணுக்கு இன்னைக்கு கல்யாணம், இந்த நாள் கேஸை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க, இதை எப்படியாவது நீங்க தான் சார் நிறுத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசி பாக்குறாங்க. ஆனா எதிர்த்தரப்பு லாயர் இருக்கார்ல, நாங்க பிளான் பண்ணிலாம் இப்படி பண்ணல சார், இன்னைக்கு கேஸ் வந்திருக்கு, இந்த கேஸ் ரொம்ப நாளா பெண்டிங் இருக்கு, திரும்பி ஓபன் பண்ணிருக்கோம், எங்க கிட்ட எவிடன்ஸ் இருக்கு சார், திரும்பி பேசுறதுக்கு அலோவ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி அவர் சைடுல பேசுறாரு. ஆக்சுவலா இன்னைக்கு தான் ஹீரோவோட பொண்ணு கல்யாணமா இருக்கும். இந்த கல்யாணத்தை எப்படியாவது ஸ்டாப் பண்ணி ஹீரோவை அந்த இடத்துக்கு வர வைக்கணும், ஹீரோவோட ஃபேமிலி அந்த இடத்துக்கு வர வைக்கணும்ன்ற மாதிரி தான் இவங்க எல்லா மூவ்மெண்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த இடத்துல வந்து கேஸ் மாதிரி நடந்துட்டு இருக்கு. அந்த எதிர்த்தரப்பு லாயர் இருக்காரு பாத்தீங்களா, அதாவது ரேணுகாக்கு எதிர்த்தரப்பு லாயர் இருக்கார்ல, சார் அந்த ஃபேமிலிக்கு கல்யாணம்ன்றதுனால விட்டுற முடியுமா, இப்போ புதுசா ஒரு எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு சார், அதை பத்தி பேசணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா ரேணுகா என்ன சொல்றாங்கன்னா, ஏற்கனவே பல வாட்டி பேசப்பட்ட விஷயம் தான், பிரோஜனமா அவங்க எதுவுமே ப்ரொடியூஸ் பண்ணல சார், இப்போ இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்றதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க இதுக்கு அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க சைடுல வாதத்தெல்லாம் வைக்கிறாங்க. ஜட்ஜுமே இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணக்கூடாது, இதுக்கப்புறம் என்ன பண்ணுமோ அதை அப்புறமா நம்ம முடிவு பண்ணிக்கலாம்னு சொல்லிடுறாரு. ஆக மொத்தத்துல அரெஸ்ட் பண்றதுக்காக அங்க போலீஸுங்கெல்லாம் கிளம்பிட்டு இருந்திருப்பாங்க, அது எல்லாமே கடைசி நேரத்துல ஸ்டாப் ஆயிருது. ஹீரோவும் வந்துருவாங்களான்ற மாதிரி பயந்துகிட்டே தான் இருப்பாரு. ஆனா இப்ப பொண்ணு மாப்பிள்ள அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க, நல்லபடியா கல்யாணமும் முடிஞ்சிருது. இப்பதான் ஹீரோக்கு நிம்மதியா இருக்கு. இந்த விஷயத்துல பிரபாகருக்கு ஹெல்ப் பண்ண எல்லாருமே நம்ம திரும்பி அவங்க கிட்ட தோத்துட்டோம் அப்படின்ற மாதிரி செம்ம கோவத்துல இருக்காங்க. ஆனா பிரபாகர் என்ன சொல்றாருன்னா, இது எல்லாத்தையும் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்கிட்ட வேற ஒரு பிளான் இருக்குன்ற மாதிரியும் சொல்றாரு. கல்யாணத்தெல்லாம் முடிச்சுட்டு எல்லாருமே அங்க இருந்து கலைஞ்சு போயிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அப்படி கலைஞ்சு போயிட்டு இருக்கிறதுல அந்த மாத்தாயும் ஒருத்தரா இருப்பாரு. அதாவது ஹீரோக்கு புரோக்கர் வேலை எல்லாம் பார்த்தாருல, அவரும் ஒருத்தரா இருப்பாரு. அவர் என்ன பண்றாருன்னா, சார் நீங்க சொன்ன மாதிரியே எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. யார்கிட்ட சொல்றாரு, பிரபாகர் கிட்ட சொல்றாரு. பிரபாகருமே சூப்பர் அப்படின்ற மாதிரி அவரை பாராட்டுறாரு. சார் இது என்ன சார் புது பிளான் அப்படின்ற மாதிரி பக்கத்துல இருக்க ஐஜி கேக்குறாரு. அப்பதான் பிரபாகர் இவரோட ஆக்சுவல் பிளான் என்னன்றதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஹீரோவா அந்த மூத்த பொண்ணை வச்சுதான் காலி பண்ணோம் நான் முடிவு பண்ணேன், அதுக்காக கடைசி 3 வருஷமா பிளான போட்டுட்டு இருக்கன்ற மாதிரி இவரோட உண்மையான பிளான சொல்றாரு. அது என்னன்னா, ஹீரோ மூத்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு புரோக்கர் எல்லாம் அப்ரோச் பண்ணாரு பாத்தீங்களா, ஒரு 4-5 புரோக்கரை பிரபாகர் கரெக்ட் பண்ணிருப்பாரு. நீங்க அவனோட பொண்ணுக்காக மாப்பிள்ளை தேட போறீங்க, ஆனா எனக்காக வேலை பார்க்க போறீங்கன்னு சொல்றாரு. அப்படிதான் எல்லா புரோக்கர்ஸும் வேலை பார்த்திருப்பாங்க. அதுல ஒருத்தர் தான் மாத்தாயா இருப்பாரு. சோ இப்போ ஒரு பையனா அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க பாத்தீங்களா, அந்த பையனே பிரபாகரோட ஆளா தான் இருப்பாரு. அந்த பையன் துபாயில பிசினஸ் பண்ணிருப்பாரு. ஆனா அந்த பிசினஸ்ல ஏகப்பட்ட லாஸ் ஏற்பட்டிருக்கும். அப்ப பிரபாகர் தான் உதவி பண்ணி அந்த ஆபத்துல இருந்து காப்பாத்திருப்பாரு. நாளை பின்ன எனக்கு ஒரு விஷயத்துல நீ ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லியிருப்பாரு. அந்த பையனும் சரின்ற மாதிரிலாம் ஏத்திருப்பான். கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நைட் வீட்ல வேணாம், நாங்க ஒரு ரெசார்ட்டுக்கு போக போறோம்ன்ற மாதிரி பையனும் பொண்ணும் முடிவு பண்ணி பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருப்பாங்க. பேரண்ட்ஸும் சரின்ற மாதிரி ஏத்திருப்பாங்க. அந்த இடத்துல வச்சு அவிரா என்னோட பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிடுவான்,
சகாதேவன் ஹெல்ப் பண்ண அந்த பிளானை கரெக்டா பண்ணிரலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப கேட்டுட்டு இருக்க ஐஜியும் என்ன பிளான் வச்சிருக்கீங்க, என்கிட்ட எதுனாலும் முன்கூட்டியே சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாரு. சொல்றேன் அப்படின்ற மாதிரி இவருமே பிளானை பத்தி சொல்றாரு. அதை விஷுவலா காட்டுறாங்க. இந்த அவிரான்ற மாப்பிள பையனே பிரபாகருக்கு ஹெல்ப் பண்ண போறான். அதனால இந்த பொண்ணை வந்து பால் குடிக்க வச்சு மயக்கமாக்கிடுவான். இந்த பொண்ணு மயக்கத்துல இருக்கும் போது என்ன பிளான் தெரியுமா, சகாதேவன் இந்த இடத்துக்கு வந்து இந்த பொருள்லாம் கலைச்சு போட்டுருவாரு. இதை தாண்டி வந்து இந்த அவிராக்கு கொஞ்சம் அடிச்சு காயத்தை ஏற்படுத்திடுவாரு. பிளட் முழுக்க இந்த ரூம்ல சிந்தி இருக்க மாதிரி செட் பண்ணிடுவாரு. அதுக்கப்புறம் அவிரா செத்து போயிட்டான் எல்லாரையும் நம்ப வைக்கிற மாதிரி பிளான். இந்த பொண்ணுக்கு மென்டல் ப்ராப்ளம் இருந்தது, இந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் நைட்ல அவிராவை சாவடிச்சிட்டான்ற மாதிரி எல்லாரையும் நம்ப வைக்கிறது தான் பிளான். உண்மையில அவிராவை இந்த நாட்டை விட்டே நான் அனுப்பி வச்சிருவேன். ஏற்கனவே அவன் கிட்ட பேசிட்டேன், கடல் வழியா நாட்டை விட்டே அனுப்பி வச்சிருவேன். போலீஸ் அந்த இடத்துக்கு போகும்போது எப்படி தெரியும் அவிராவை இந்த பொண்ணு தான் சாவடிச்சிட்டா, இந்த பொண்ணு மென்டல் ப்ராப்ளத்தினால சாவடிச்சிட்டான்ற மாதிரி தோணும்ல. அந்த பொண்ணை மாட்ட வைக்கிறதுக்கு தான் இவ்வளவு பிளான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இத பத்தி ஹீரோ கிட்டயும் சொல்லணும். ஹீரோவும் அந்த இடத்துக்கு வருவான், ஹீரோ அதை பார்த்து கஷ்டப்படுவான்ற மாதிரி இவங்க பிளான் எல்லாம் போட்டுறாங்க. இப்ப ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்து பாக்குறாரு. அப்பா நான் கொலை பண்ணலப்பா, நான் கொலை பண்ணலப்பா அப்படின்ற மாதிரி பொண்ணு பயப்படுறாங்க. அப்பா ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. எல்லாமே கரெக்டா நடக்கும், நீங்க போய் படுத்து தூங்குங்க சார், காலையில உங்களுக்கு நல்ல விஷயம் தெரிய வரும் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த ஐஜி அனுப்பி விடுறாரு. அந்த சகாதேவனும் மாப்பிள பையனும் சேர்ந்து பிளானை எக்ஸிக்யூட் பண்றாங்க போல. ஆனா இந்த மாப்பிள பையனை விட வேண்டிய இடத்துல விடாம இந்த சகாதேவன் வேற எங்கேயோ கூட்டு போறாரு. இப்ப காலையில ஐஜிக்கு போன் கால் வருது. ஆனா இவங்க நினைச்ச மாதிரி பிளான் நடக்காம பிளான்ல ஒரு சொதப்பல் ஏற்பட்டது போல. இப்ப போலீஸுங்க சொல்லிதான் எனக்கு சில விஷயம் தெரிய வந்தது அப்படின்ற மாதிரி ஐஜியும் பிரபாகர் கிட்ட நடந்த விஷயத்த சொல்றாரு. அது என்னன்னா இவங்க மயக்கமாக்கிட்டு இந்த இடத்துல செட்டப்லாம் பண்ணிரலாம் நினைச்சாங்கல்ல. ஆனா சகாதேவன் ஒரு பொருளை தள்ளி விடும் போது அந்த பொண்ணு முழிச்சிடுறாங்க. ஐயோ அந்த பொண்ணு முழிச்சிட்டாலே அப்படின்றதுக்காக சகாதேவன் என்ன பண்றாருன்னா அந்த பொண்ணை அடி அடின்னு அடிக்கிறாரு. பயங்கரமா அந்த பொண்ணுக்கு காயம் எல்லாம் ஏற்படுது. அப்பன்னு பார்த்து வீடியோ கால்ல பார்த்துட்டு இருந்த ஹீரோ இருக்கார்ல, இந்த இடத்துக்கு ஓடி வந்துடுறாரு. போலீஸையும் கூட்டிட்டு இந்த இடத்துக்கு ஓடி வந்திருப்பாரு. இப்ப ஹீரோவும் போலீஸும் வந்ததுனால சகாதேவனும் அந்த மாப்பிள பையனும் அங்கிருந்து தப்பிச்சிடுறாங்க. சகாதேவன் ஏற்கனவே வேற ஒரு பிளான வச்சிருப்பாரு. இந்த மாப்பிள பையனை தப்பிக்கலாம் விடக்கூடாது, இந்த மாப்பிள பையனை சாவடிச்சு ஹீரோவை மாட்ட வைக்கணும்னு ஒரு பிளான் வச்சிருப்பாரு. அவன் மாப்பிள பையனை சாவடிச்சு ஹீரோவை மாட்ட வைக்கிறதுக்காக பிளான போட்டிருக்கான்னு ஐஜி சொல்றாரு. இப்பதான் இந்த பிரபாகருமே உன்னை யோசிச்சு பார்த்து ஷாக் ஆகுறாரு. அது என்னன்னா ஏற்கனவே பிரபாகர் கிட்டயே அந்த ஐடியாவை வந்து சகாதேவன் சொல்லியிருப்பான். அந்த மாப்பிள பையனோட ரத்தத்தை வச்சு அவன் செத்து போயிட்டான்னு எப்படி சார் நினைப்பாங்க, பேசாம அவனையும் சாவடிச்சு ஹீரோவோட வீட்டுல புதைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். அதெல்லாம் வேணாம், அந்த மாப்பிள பையனை நம்ம எதுக்கு தேவையில்லாம சாவடிக்கணும், நான் அந்த பையனுக்கு வாக்கு தந்திருக்கேன் தப்பிக்க வைக்கிறேன்ட்டு, நான் அப்படிலாம் மாட்டி விட மாட்டேன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இவன் ஆமானோ தலையாட்டி இருக்க மாட்டான், இல்லனோ தலையாட்டி இருக்க மாட்டான். சோ அந்த பிளான ஒரு வேலை பண்ணிட்டான் போல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. அதுக்கு முதல்ல சகாதேவனை பார்க்கணும்ல. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி சகாதேவனை பார்க்கிறதுக்காக அவனோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவன் வீட்டுக்கு வந்து சகாதேவா எங்கடா போன அப்படின்ற மாதிரி தேடிட்டு இருக்காங்க. அப்படி தேடிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல சகாதேவன் வராம நம்ம ஹீரோ வராரு. இப்ப ஹீரோவும் என்ன நடந்தது அப்படின்றத இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. உண்மையிலேயே சகாதேவன் இருக்கான்ல, அந்த அவிரான்ற மாப்பிளைய சாவடிக்கலான்னு பிளான் வச்சிருப்பான். சாவடிச்சு ஹீரோவோட தோட்டத்துல புதைச்சிடலான்ற மாதிரி பிளான் வச்சிருப்பான். ஆனா ஹீரோ இருக்காருல, அவனோட பிளானை கண்டுபிடிச்சிடுறாரு. அவனை அட்டாக் பண்றதுக்காக வந்துடுறாரு. வந்தவர் இவனை போட்டு சம்மடி அடிக்கிறாரு. என்னை மாட்டி விடுறதுக்காக தான் குழி தோண்டி வச்சன்றது எனக்கு தெரியும்டா, என்னை மாட்டி விட முடியாது, உன் கதையை முடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி கோவத்துல சாவடிக்கிறதுக்கு வராரு. இல்ல இல்ல நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன், இதெல்லாம் நான் பண்ணல, இதுக்கு பின்னாடி ஐஜி பிரபாகர்லாம் இருக்காங்கன்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்றான். இது எல்லாத்தையுமே வந்து ஜோஷ் வந்து கேப்சர் பண்றாரு. அதாவது ஹீரோவோட ஆளா மாறின ஜோஷ் கேப்சர் பண்றாரு. சோ நீங்க ரெண்டு பேருமே இதுல சம்பந்தப்பட்டிருக்கீங்கன்னு என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு. அந்த எவிடன்ஸை வெளியே விட்டா சகாதேவன் மட்டும் இல்ல உங்களுக்குமே பிரச்சனை வரும். ஆனா உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கறதுல எனக்கு விருப்பம் கிடையாது. உங்க பையனை நான் சாவடிச்சது தெரியாம நடந்த விஷயம், நீங்க அதுக்காக இவ்வளவு பெரிய பிரச்சனையா இதை மாத்துறீங்க, இதுக்கப்புறமாவது நிறுத்திக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்ப கூட நிறுத்த மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் அந்த அப்பா சொல்றாரு. இப்ப ஹீரோவும் பாவ மன்னிப்பு கேட்கறதுக்காக சர்ச்சுக்கு வந்திருக்காரு. அதே சமயம் மூத்த பொண்ணு இப்ப ஓரளவுக்கு தேறிட்டாங்க போல. அந்த மூத்த பொண்ணையும் ஃபேமிலியும் பாக்குறதுக்காக வந்துடுறாரு. மூத்த பொண்ணு சகாதேவனால காயப்பட்டு கிடக்குறாங்க போல. இவர் என்ன சொல்றாருன்னா நானே சரண்டர் ஆயிட போறேன்னு சொல்றாரு. அதெல்லாம் வேணான்னு ஃபேமிலியை சேர்ந்தவங்க சொல்றாங்க. என்னைக்கோ ஒரு நாள் இது நடக்கும்னு நான் நினைச்சேன். இப்ப நீங்க எல்லாருமே வளர்ந்துட்டீங்கல்ல, இதுக்கப்புறம் உங்க பிரச்சனையை நீங்களே பார்த்துப்பீங்க. ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ நான் உள்ள போயிட்டே வந்துடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் ஃபேமிலி கிட்ட சொல்றாரு. பிரபாகரை பொறுத்த வரைக்கும் ஹீரோவை எப்படியாவது உள்ள தள்ளணும்னு ஆசைப்பட்டாரு பாத்தீங்களா. இப்ப ஹீரோவே அதுக்கான வாய்ப்பை ஏற்பாடு பண்ணி தந்துடுறாரு. உங்க பையனை நான் தான் கொன்னன்ற மாதிரி சரண்டர் ஆயிடுறேன், ஆனா 5 வருஷம் தான் எனக்கு தண்டனை கிடைக்கணும், அந்த மாதிரி கேஸை ஃபைல் பண்ணுங்க, இதுக்கு நீங்க ஓகேன்னு சொன்னா நான் சரண்டர் ஆகுறதுக்கு ரெடின்ற மாதிரி சொல்றாரு. ஐஜிக்கு இது ஓகேவா தான் படுது. அதே மாதிரி பிரபாகரும் ஓகே
ஓகேன்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறது. உங்க பையன் தப்பு பண்ணா இருந்தாலுமே நான் சாவடிச்சது தப்பு, அதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் இறங்கி வந்திருக்கேன், என் ஃபேமிலியை காப்பாத்துறதுக்காக தான் இவ்வளவு தூரம் இறங்கி வந்திருக்கேன், இதோட நிறுத்திக்கோங்க, இதுக்கு மேலேயே என்னோட ஃபேமிலியை தொடணும்னு நினைச்சீங்க நான் யாரு என்னெல்லாம் பார்க்க மாட்டேன், உங்க பையனை சாவடிச்ச மாதிரி உங்களோட கதையும் முடிப்பன்ற மாதிரி வார்னிங்க கொடுத்துட்டு கிளம்புறாரு. இப்பதான் இவருக்கு அவிரா கிட்ட இருந்து கால் வருது. அவிரா என்ன சொல்றான்னா, உண்மையில சகாதேவன் அந்த பொண்ணை அடிக்கவே இல்லைன்ற மாதிரி சொல்றான். சொல்ல போனா சகாதேவன் என்ன சாவடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணா, நல்ல வேளை நான் தப்பிச்சு போயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். எது சகாதேவன் அந்த பொண்ணை அடிக்கலையா, அப்ப அந்த பொண்ணை அடிச்சது யாருன்ற மாதிரி இவருமே ஆச்சரியமா கேட்டுட்டு இருக்காரு. ஐஜியும் யார் அடிச்சான்ற மாதிரி ஆச்சரியமா கேட்டுட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ இந்த டீல் எல்லாம் பேசி முடிச்சுட்டு வெளியே வந்துடுறாருல, நீங்க எதுக்கு சார் அவங்கள பார்த்து இவ்வளவு பயப்படுறீங்க, அவங்களால என்ன சார் பண்ண முடியும்ன்ற மாதிரி கேக்குறாங்க. நான் அவங்கள பார்த்து பயப்படல, என்ன பார்த்து பயப்படுறேன், ஏன்னா இந்த விஷயத்தை மறைக்கிறதுக்கு நான் இன்னும் எவ்வளவு தப்பு பண்ணுவேன்னு தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. உண்மையில ஹீரோ வராருன்றதுக்காக சகாதேவனும் அந்த மாப்பிள பையனும் தப்பிச்சு போயிருப்பாங்க. ஆனா சகாதேவனை இதை வச்சு மாட்ட வைக்கணும்ன்றதுக்காக ஹீரோ இருக்காருல, என்ன மன்னிச்சிருமா நான் இப்போ உன்னை அடிக்க போறேன் அப்படின்ற மாதிரி ராட வச்சு இவர் தான் சொந்த பொண்ணையும் அடிச்சிருப்பாரு. பரவாயில்லன்ற மாதிரி இந்த பொண்ணும் அடி வாங்கியிருப்பாங்க. போலீஸ் வந்து கேட்டா சகாதேவன் தான் இதை பண்ணான்னு சொல்லிருமா அப்படின்ற மாதிரி இவர் பொண்ணுகிட்ட சொல்லியிருப்பாரு. அப்ப சகாதேவன் அடிக்கலனா ஹீரோ தான் சொந்த பொண்ணையும் அடிச்சிருக்கானா அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேர் ஷாக் ஆகுறாங்க. செஞ்ச தப்ப மறைக்கிறதுக்காக திரும்ப திரும்ப ஹீரோ தப்பு பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா மிருகமா மாறிட்டு இருக்காருல, அதனால தான் கொஞ்ச நாள் ஜெயிலுக்கு போலான்ற மாதிரி முடிவு எடுத்திருப்பாரு. ஆக்சுவலா பொண்ணு அடிச்சதே இவரா தான் இருப்பாரு. இதனால தான் பொண்ணோட ஃபேஸ பார்த்து கஷ்டப்பட்டிருப்பாரு. ஆனா பொண்ணு இருக்காங்கல்ல, சகாதேவன் தான் அடிச்சான்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை தந்துடுறாங்க. அதாவது சகாதேவன் தான் அடிச்சான்னு கூட சொல்ல, எனக்கு யார் அடிச்சாங்கன்னே தெரியலன்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை தராங்க. ஆனா உண்மையில அடிச்சது அப்பாதான்றது தெரிய வருது. நான் தான் சொன்னேன்ல, இவன் சாதாரண ஆள் இல்ல சார், இவன் கிட்ட இதுக்கப்புறம் மோதுறதை நீங்க ஸ்டாப் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி ஐஜி இருக்காருல, பக்கத்துல இருக்க பிரபாகர் கிட்ட சொல்லிட்டாரு. ஹீரோ இவங்க ரெண்டு பேர் பேசுறதெல்லாம் காதுல வாங்கிக்கிட்டே இங்க இருந்து நடந்து போறாரு. 5 வருஷம் நம்ம ஜெயிலுக்குள்ள போனாலும் சரி, அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலி கூட சந்தோஷமா இருக்கலாம்ன்றதுக்காக ஹீரோ இந்த முடிவை எடுத்திருப்பாரு. ஹீரோ அரெஸ்ட் ஆயிட்டாரு, 5 வருஷம் தண்டனை கிடைக்க போகுதுன்ற மாதிரி நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க பாத்தீங்களா. இது எல்லாத்தையும் கீதா பார்க்கும் போது லைட்டா ஸ்மைல் பண்றாங்க. இத பாக்குற ஹஸ்பண்ட் பிரபாகரும் சந்தோஷப்படுறாரு. இப்ப நீ ஹாப்பியான்னு கேக்குறாரு. அதுக்கு ஒய்ஃப் இல்லன்ற மாதிரி தலையாட்டுறாங்க. முக்கியம் அந்த பொண்ணு தான், அந்த பொண்ணை எப்படியாவது சிக்க வைக்கணும், அந்த பொண்ணு தான் எனக்கு வேணும்ன்ற மாதிரி ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க. அதாவது இன்னமும் அந்த பொண்ணையே ஏதாவது பண்ணோன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இவங்களுக்குள்ள இருக்குன்ற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தோட கதையை முடிக்கிறாங்க. அடுத்து இவங்க அந்த பொண்ணை மாட்ட வைக்கிறதுக்கு ஏதாவது பிளான் போடுற மாதிரி, ஹீரோ காப்பாற்றுற மாதிரி அடுத்த பார்ட்டை கொண்டு போறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. நிச்சயமா இந்த பார்ட்டோட எக்ஸ்பிளனேஷன் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.